வெஜிடேபிள் வைத்த இட்லி புலாவ் வந்து செய்யலான்னு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? வெஜிடேபிள் வந்து கேரட் சின்னதாக ஒன்று, 6 பீன்ஸு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணுறதுல போட்டிருக்கேன். வெங்காயம் பெருசாக, வெங்காயம் 1 மீடியமான வெங்காயம் 1 எடுத்துக்கினேன். கட் பண்ணுறதுல எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பொடிசாக. இட்லி வந்து 4 எடுத்திருக்கேன். 4 இட்லிக்கு வந்து வெஜிடேபிள் வந்து பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா விருப்பம் இருந்தாக்கா அதோடையே வந்து கட் பண்ணிக்கலாம், 1 அல்லது 2. நான் பச்சை மிளகா போடலை. இப்போ 4 வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நைட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது தான் அது பொலன்னு வந்து அப்படியே இப்படி கையில் எடுக்கும் போதே நம்ம வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் அப்படியே வந்து பொலன்னு வந்து அரிசி மாவு மாதிரி கொட்டும். அந்த அளவுக்கு வந்து புலாவ் இருந்தால் தான் நம்ம வந்து புலாவ் செய்யும் போது நல்லாயிருக்கும். ஏன்னா இட்லி உப்புமா செய்கிறதா இருந்தாலும், வெஜிடேபிள் வந்து இட்லி புலாவ் செய்கிறதா இருந்தாலும் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யும் போது தான் அது நல்லா வரும். ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் வைத்து தான் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுக்க போகிறோம், நல்லா கிளறி எடுக்க போகிறோம். இப்போ இட்லி உப்புமா வந்து இட்லியை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படி செய்தாக்கா அந்த அளவுக்கு பொலன்னு வராது. ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அந்த பொலன்னு வரும். இப்போ வெஜிடேபிள் அந்த இட்லிலாம் வந்து நான் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து தாளிப்பு கொடுத்துருவோம். இதுக்கு வந்து முட்டையில் கூட இந்த வெஜிடேபிள் வைத்து செய்யலாம் இந்த புலாவ். அப்படி இல்லைன்னாக்கா வெஜிடேபிள் வைத்து முந்திரி, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட செய்யலாம். நம்ம விருப்பம்தான். நெய்யில் கூட செய்யலாம். இது எப்படி வேணாலும் நம்ம விருப்பப்படி எப்படி வேணாலும் செய்யலாம். வெஜிடேபிள் வைத்து நான் வந்து இன்றைக்கி உப்புமா தான் செய்யலான்னு இருந்தேன். அப்புறம் வந்து வெஜிடேபிள் வைத்து ஒரு புலாவ் மாதிரி செய்தான்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புலாவ் மாதிரி செய்தேன். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்கள் செய்து பாருங்கள், அப்போ தான் அதோட சுவை தெரியும். இப்போ 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நிறைய விட்டுறாதீங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடுகும் 1.5 டீஸ்பூன் விட்டு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை 2 கொத்து போட்டு, வெஜிடேபிளில் வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் கட் பண்ணுறத இதில் போட்டுக்கணும். இதில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் கூட போட்டுக்கலாம். எல்லாமே சுவைக்கு தான். நம்ம எந்த அளவுக்கு சுவை கூடுதலாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் எதுவுமே சேர்க்கலை. வெஜிடேபிள் மட்டும் கடுகு தாளிப்பு கொடுத்து வெஜிடேபிள் சேர்த்துருக்கேன். மசாலா ஐட்டங்கள் 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன். இட்லியில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து இருக்கும், உப்பு தன்மை. அதனால் சால்ட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் போதுமானது. நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புலாவ் வேணும்னா, இட்லி ஒரு 5ன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடேபிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 6 பேர் 7 பேருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டபுளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பீன்ஸு, கேரட் நல்லா வதங்கினு நல்லா குயிக்காக வெந்துடும், அந்த வதங்கி வந்துடும். ஏன்னாக்கா பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கையில் கட் பண்ணுறதா இருந்தாலும் கையில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் வந்து கட் பண்ணால் துருவுறதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். சீக்கிரம் வந்து அது வதங்கி வந்துடும். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அவ்வளோதாங்க இதுக்குள்ள மசாலா. அதுக்கு மேலே எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் இட்லி புலாவுக்கு. நல்லா வந்து மிளகு ஜீரகம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அது சுவை வந்து இன்னும் டேஸ்ட் இருக்கும். நான் இன்றைக்கி போடலை. அந்த சுவையும் வந்து முட்டை சேர்த்தா அதை சேர்க்கலாம். அதனால் வந்து வெஜிடேபிளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கலை. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த இட்லி உதிரியாக இருக்குது இல்லையா, இந்த புலாவை கொட்டிடுவோம். கொட்டிட்டு அந்த வெஜிடேபிளோட அந்த இட்லி புலாவை வந்து நல்லா கிளறி விட்டுப்போம். எல்லாம் வந்து இட்லி உப்புமா தான் செய்வோம். வெஜிடேபிள் வைத்து ஒரு புலாவ் செய்து பாருங்கள். இட்லியில் அவ்வளோ அட்டகாசமாக சுவை வந்து வேறு லெவலாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா கிளறி விடுங்க. அந்த கரண்டிலேயே மசிச்சு விடுங்க. நல்லா உடஞ்சி வந்துடும். உதிரியாக இருக்கும். அப்படியே நல்லா இருக்கும், பொலன்னு இருக்கும். நம்ம அரிசி உப்புமாலாம் கிண்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த புலாவ். சூப்பராக இருக்கும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சிம்மில் வச்சு கிளறிட்டு அப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான வெஜிடேபிள் வைத்த இட்லி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அனைவரும் சாப்பிட வாங்க, பகிர்ந்து சாப்பிட்லாம். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கோப்பைக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சுருவோம். பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்லாம்.
பாருங்கள் நீங்களே. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.